விஞ்ஞானபுரம் மீன் அவியல், சாலை மீன் அவியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். எங்கள் வில்லேஜில் இது வந்து எல்லார் வீடுகளும் அடிக்கடி பண்ணுவாங்க. சாலை மீன் ரொம்ப ஹெல்த்தியானது. சில இடங்களில் மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க, சின்ன மீன். இந்த மீனில் வந்து நிறைய சத்து இருக்குது. கண் குறைபாடு உள்ளவங்க, பார்வை குறைபாடு உள்ளவங்கலாம் இந்த மீனை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. சுகர் கான்சியஸ் உள்ளவங்க இதை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க நிறையா. மொத்தத்தில் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து ஃப்ரை பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவியல். புளி ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி நம்ம போட்டு அதை வந்து அப்படியே அவிச்சு எண்ணெய்லாம் ஊற்றி தாளிக்காமல் அந்த மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதத்தோட, இட்லி தோசையோட, அடுத்த நாள் பழைய சாதத்தோட கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த விஞ்ஞானபுரம் சாலை மீன் அவியல் செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தா, நான் வந்து ஒரு 15-20 சாலை மீன் எடுத்து நல்லா கழுவி அதோடைய அந்த வயிறு பகுதியெல்லாம் நான் கழுவி எல்லாம் எடுத்து நீட்டாக உப்பு போட்டு உரசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சாலை மீன், இதை வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. சாலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் ஊர் சாலை மீன் தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதோடைய தண்ணி மட்டும் எடுத்து, அந்த ஃப்ளஷோட இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், புளி கரைசல். இந்த கறிக்கு வந்து சாலை மீன் அவியலுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கப்பளவு வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டோம். காரத்துக்கு வந்து இதோடைய பச்சை மிளகா தான். இந்த மீனோட அந்த புளி தண்ணியோட இந்த பச்சை மிளகா சேர்ந்து அவியும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகா கூட நம்ம சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு இது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்க கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு 2 பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு எடுத்து அதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நீங்கள் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன், சீரகம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை நம்ம அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகம் நீங்கள் போடும்போது கையில் வச்சு கொஞ்சம் அப்படி லைட்டாக கசக்கிண்டு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. மஞ்சள் தூள், உப்பு, இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம அதை தாளிக்கவோ எண்ணெயோ எதுவுமே நம்ம அதை ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியானது. எப்போவுமே சாலை மீன் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை, சுகர் கான்சியஸ் உள்ளவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் சைடு எஃபெக்ட் கண் ஏதாவது பாதிக்கப்படும். ஸோ அப்படி உள்ளவங்களாம் இந்த சாலை மீன் அதிகமாக எடுத்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்து இருக்குது. இது வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நம்ம வந்து இந்த மண் சட்டியில் தான் எங்கள் ஊர் சைடெலாம் இதை வைப்பாங்க. நான் மண் சட்டியிலே தான் பண்ணுறேன். மண் சட்டி ஸ்டவ்வில் வச்சுட்டேன். கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் கேட்கலாம் ரெட் கலரில் இருக்குன்னு, எனக்கு கொஞ்சம் பழுத்துட்டு, ஸோ வந்து எனக்கு வேறு இல்லை, அதனால் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மீனையும் இதோடய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் இதுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவை இருக்குது, கொஞ்சம் அது அவியலுக்கு தேவையில்லை, கூட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், போதும். இது வந்து கொஞ்சம் நல்லா அப்படி கட்டியாக இதுன்னு வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம், இதே சாதத்துலேயே இது போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா புளிப்பாக அந்த பச்சை மிளகாவோட காரம், சீரகம், வெங்காயத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு போதும். கொதி வந்தோடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். ஏன்னா வந்து இந்த மீன் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். சாலை மீன் சீக்கிரம் அவிஞ்சிடும். இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணி அதை மூடி வச்சிடலாம். கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம அதை குக் பண்ணுவோம். வந்து அது நல்லா நம்ம கலக்கி மூடி வச்சுருந்தோம் பாருங்கள், நல்லா அது கொதி வருது. இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமாக வச்சு நம்ம வந்து திருப்பி ஒரு 5-7 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சுருவோம். அந்த மீன், அந்த புளியோட, அந்த பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம திக்காக ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு அது வந்து நமக்கு கிடச்சிக்குவோம். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி வச்சு.
மீனை போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் இடையில கொஞ்சம் உப்பு சேர்த்து திருப்பி கிளறி விட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருந்தோம். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த மீனெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள், நல்ல குக் ஆகிருக்கு. இது வந்து அப்படியே நம்ம வந்து சுடு சாதம், தோசை கூட ரொம்ப, தோசை இட்லி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு கார சாரத்தோட, அந்த பச்சை மிளகாய் காரத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். எல்லார் வீடுகளும் இதை அடிக்கடி செய்வாங்க. அந்த மீன் புளி ஊற்றி அவிக்கிற அந்த அவியல் வந்து அடிக்கடி செய்வாங்க எங்கள் ஊரில். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தை பிறந்தவங்க கூட இதை வந்து நிறைய எடுத்துக்கிட்டால் நிறையா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பூண்டு, இந்த சாலை மீனில் வந்து நிறைய பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் வில்லேஜில் சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கு எடுத்துகிட்டு நான் காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான மெஞ்ஞானபுரம் மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு கார சாரத்தோட அந்த பச்சை மிளகா வாசனை, சீரகம், அந்த கருவேப்பிலை வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது. அப்படியே நம்ம சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.